வெல்கம் டு மனோன்மணி ஐஏஎஸ் அகாடமி. 13 ஜூன் 2026 ஜனமணி செய்தித்தாளின் முக்கிய குறிப்பை பார்ப்போம். டீசல் வாகன டேங்கர் மற்றும் பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருட்கள் தடுப்பு அமைப்பு பெசோ. இது என்ன? பெசோ என்ற அமைப்பு தொழிற்சாலைகளுக்கு மொத்தமாக பெட்ரோல் டீசல் விற்பனை செய்ய 90 நாட்களுக்கு தடை விதித்துள்ளது. சென்னை ஐஐடியில் வெளியிட்ட மனித மூளைத்தண்டு 3D அட்லஸ். ஸோ அது ஒரு வரைபடம் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் 3D அட்லஸ் கொடுத்துருக்குறாங்க. இது என்னன்னாக்கா, சென்னை ஐஐடி செல் அளவு உயிரணு துல்லியத்துடன் மிக விரிவான மனித மூளைத்தண்டு 3D அட்லஸை வெளியிட்டுள்ளது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த மூளைத்தண்டுடைய சரியான அந்த அளவு உயிரணு என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா அதை தெளிவாக காமிச்சிருப்பாங்க. சென்னை ஐஐடியின் சுதா கோபாலகிருஷ்ணன் பிரெயின் மையம் SGBC நரம்பியல் ஆய்வு அதிநவீன பிரெயின் இமேஜிங் கணினி வசதிகளை கொண்டது. அதாவது சென்னை ஐஐடியினுடைய சுதா பாலகிருஷ்ணன் பிரெயின் மையம் நரம்பியல் ஆய்வு பார்த்தீங்கன்னா அதிநவீன பிரெயின் இமேஜிங் கணினி வசதிகளை கொண்டுள்ளது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த மையம் மனித மூளைத்தண்டின் நரம்பு வேதியியல் பண்புகள் குறித்த முப்பரிமாண மறு உருவாக்கம் கொண்ட வரைபட தொகுப்பை ஆங்கர் உருவாக்கி வெளியிட்டுள்ளது. அதாவது அந்த மனிதனுடைய மூளைத்தண்டுடைய நரம்பு அந்த வேதியியல் பிணைப்பை எப்படி பிணைஞ்சிருக்கு அப்படின்றத ஒரு 3 டைமென்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெறிநாய் கடி, ஞாபக மறதி நோய், அல்சைமர் போன்ற பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்ட மூளையையும் ஆய்வு செய்து வருகிறது. மனித மூளையில் நடப்பதை தெரிந்து கொள்வதற்காக துல்லிய முதல் படி அப்படின்றத இதை கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெறிநாய் கடி மூலிமா ரேபிஸ் நோய் எல்லாம் வருது இல்லையா, அதேமாதிரி ஞாபக மறதி, அல்சைமர், இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மூளையை அதிகமாகவே அஃபெக்ட் பண்ணும். இதனால் பார்த்தீங்கன்னாக்கா உயிரிழப்பும் கோமா ஸ்டேஜுக்கு போகிறதும் இந்த மாதிரிலாம் நடைபெறுது இல்லையா. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மூளை ஆராய்ச்சி ஈடுபடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனித மூளை தண்டோடைய அந்த வேதியியல் பிணைப்பை இங்கே இந்த ஐஐடியில் வெளிப்பட்டு காமிச்சிருக்கிறாங்க. இந்த பட்டா மனு அப்ளை பண்ண நாள்லேருந்து 15 நாளில் தீர்வு கொடுக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KA செங்கோட்டையன், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரா குமார், வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, வருவாய்த்துறை சேர்ந்த அனைத்து அது இல்லாமல் மற்ற துறைகளிலும் பல கோரிக்கைகள் சொல்லப்பட்டுள்ளது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வருவாய்த்துறையில் சொல்லக்கூடிய அந்த பட்டா மாற்றம் தொடர்பான மனுக்கள் பார்த்தீங்கன்னா 15 நாளில் பரிசீலித்து தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு வருவாய்த்துறை அமைச்சர் KA செங்கோட்டையன் அறிவுறுத்துள்ளார். இந்த ஜாமீன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நிபந்தனை முன்பிணை அப்படின்னு சொல்லுவோம். இது பேர் என்னது? நிபந்தனை முன்பிணை, அதாவது ஜாமீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது இந்த குவாட் கூட்டமைப்பு பொதுவான சவால்களும். இந்த குவாட் கூட்டமைப்புனா என்ன அதை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த குவாட்னா என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். குவாடுனா குவாட்ரிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக் அப்படின்றது தான் குவாடு. குவாட்ரிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக் என்பது இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய 4 ஜனநாயக நாடுகளுக்கு இடையிலான ஒரு முறைசாரா உத்திசார் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார கூட்டமைப்பாகும். இது சுதந்திரமான, திறந்த மற்றும் அமைதியான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உறுதி செய்வதை முதன்மையாக குறியீடாக கொண்டுள்ளது. அதாவது இந்திய பெருங்கடலிலும்
பசிபிக் பெருங்கடலிலும் சுதந்திரமான திறந்த அமைதியான பொருளாதாரத்தை ஊக்குவிப்பது இதனுடைய முக்கிய நோக்கமா இருக்கிறது. இந்த குவாட் சொல்லக்கூடிய குவாட்ரிலேட்டரல் செக்யூரிட்டி டயலாக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 4 ஜனநாயக நாடு இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா வந்து இணைந்து செயல்படுது. இந்த குவாட் கூட்டமைப்பின் முக்கிய அம்சங்கள் என்னன்னா, முக்கிய அம்சங்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய உறுப்பினர்கள் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடல்சார் பாதுகாப்பு, தங்கு தடையற்ற வர்த்தகம், இப்பிராந்தியத்தில் வளர்ந்து வரும் சீனா போன்ற நாடுகளின் ஆதிக்கத்தை சமநிலைப்படுத்துதல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்பிராந்தியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் கூட அந்த அதிகாரத்தை சமநிலைப்படுத்துறதும் இதனுடைய நோக்கத்தில் ஒன்றா இருக்கு. கூட்டுறவு துறைகள் பாதுகாப்பு மட்டுமல்லாமல் புதிய தொழில்நுட்பங்கள், தட்பவெப்பநிலை மாற்றம், விநியோக சங்கிலி மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளிலும் இணைந்து செயல்படுகின்றன. பாதுகாப்பு மட்டும் கொடுக்கறது கிடையாது. இந்த பிராந்தியத்தில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த வணிக வர்த்தகம்லாம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு மட்டும் கிடையாது, புதிய தொழில்நுட்பங்கள். ஸோ வேற எப்படியெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரத்தில் முன்னேற்றத்துக்காக இந்த வர்த்தகத்தை வந்து மேற்கொள்றது, அதேமாரி தட்பவெப்பநிலை மாற்றம், ஸோ கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம பரிமாறிக்கொள்கிறது, விநியோக சங்கிலி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரம் அந்த வந்து இந்த நம்மளுடைய அந்த செலவு எப்படி குறைக்கிறது, அதேமாரி சுகாதாரம் ஆகிய துறைகளிலும் பார்த்தீங்கன்னா இணைந்து சுகாதாரம், ஸோ சுகாதாரத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வும் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுறவுத்துறையில் மேற்கொள்ளக்கூடிய சில முக்கிய நோக்கங்களாக கருதப்படுகிறது. கூட்டமைப்பின் பின்னணி. இந்த கூட்டமைப்பின் பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதலில் 2007 முதல்ல பார்த்தீங்கன்னா 2007 ஜப்பானுடைய பிரதமர் ஷின்ஜோ அபே அவர்களால் முன்மொழியப்பட்டு கடற்படை கூட்டு பயிற்சியாக தொடங்கப்பட்டது. முதல்ல இந்த குவாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடற்படை கூட்டு பயிற்சியாக தான் தொடங்கப்பட்டது. அது யார் தொடங்குதுன்னா ஜப்பானுடைய பிரதமரான ஷின்ஜோ அபே 2007 தொடங்கியிருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு காரணங்களால் தடை செய்யப்பட்ட இக்கூட்டமைப்பு 2017 புத்துயிர் பெற்றது. ஸோ 2017 ஏன்னா 2017 வந்து ஏன் புத்துயிர் பெற்றதுனாக்கா சீனா போன்ற பெரிய வல்லரசு கொண்ட நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அதிகாரத்தை ஆதிக்கத்தை அதிகப்படுத்துறதுனால அதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து புத்துயிர் கொடுக்குறாங்க. குவாட் என்ற முறைசாரா அமைப்பாக இருந்தாலும், குவாடுன்றது வந்து பார்த்தோன்னா ஒரு முறைசாரா அமைப்பாக இருந்தாலும் தீவிரமான சர்வதேச மற்றும் பிராந்திய சவால்களை எதிர்கொள்ள 4 நாடுகளும் இணைந்து செயலாற்றுகிறது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து நியூஸ் பார்ப்போம். ஆக்கஸ் அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன் இராணுவ கூட்டணி அப்படின்றது அர்த்தம். ஆக்கஸ்னா ஆங்கிலோ சாக்சன் இராணுவ கூட்டணி அப்படின்றது அர்த்தம். இந்த கூட்டணியில எந்தெந்த நாடுகள் வந்து இடம்பெற்றுள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா, பிரிட்டன், அமெரிக்கா. குவாடுன்றது உங்களுக்கே தெரியும், இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா ஆகிய 4 நாடுகள் இடம்பெற்றுள்ளன. முக்கியமானது மட்டும் பார்ப்போம். இப்போ நீங்க கூட பார்த்துருப்பீங்க, நேட்டோ அமைப்பு 32 நாடுகளை நாட்டின் உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பு நேட்டோ. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆசிய நேட்டோ கூட்டமைப்பு அப்படின்றத சொல்லுவோம். அடுத்தது உலகில், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், உலகில் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி மற்றும் காப்புரிமை பதிவுகளில் அமெரிக்கா முன்னணி நாடாக உள்ளது. ஸோ எந்தெந்த துறையில முன்னணி நாடாக உள்ளது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட துறைகளில் ஜப்பான் முன்னோடியாக விளங்குகிறது. ஸோ ரோபோட்டிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து முன்னிலை வகிக்குது. அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம காப்புரிமை பதிவுகளில், அதாவது குவாண்டம் கணினி பயன்பாடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குவாண்டம் கணினி பயன்பாடு ஆராய்ச்சியில் வந்து ஆஸ்திரேலியா வந்து முன்னிலை வகிக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அடுத்தது நம்ம சொல்லலாம். இப்போ பொதுவாக வந்து சொல்லிடுறேன். அதே வேளையில் தனது பரந்த மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் எண்ம டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, தொழில்நுட்ப திறன்மிக்க மனிதவள மூலம் தொழில்நுட்ப விநியோகத்துக்கு இந்தியா வலு சேர்க்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நாடு எதை நோக்கி முன்னேறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எண்ம டிஜிட்டலை பயன்படுத்துறது அதிகமாக இருக்குது.
தொழில்நுட்ப திறன்மிக்க. அப்போ தொழில்நுட்ப திறன்மிக்க மனிதவள மூலம் அப்படின்னாக்கா, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள், இப்போ பீப்புளுடைய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதிகம் இல்லையா. மக்கள் தொகை வந்து அதிகமாக, உலகத்திலேயே மக்கள் தொகை அதிகமாக கொண்ட நாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. தொழில்நுட்ப திறன்மிக்க மனிதவளம் மூலம் தொழில்நுட்ப விநியோகத்துக்கு இந்தியா. அப்போ தொழில்நுட்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ எண்ம எண்ம டிஜிட்டல், அதாவது எண்ம முறையில் வந்து பார்த்தீங்கன்னா உள்கட்டமைப்பை வந்து உருவாக்குறதும். அப்போ தொழில்நுட்பக்கும் எண்ம முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் தருவதாக இந்தியாவை குறிப்பிட்டிருக்காங்க. அதேமாதிரி செமிகண்டக்டர்கள். செமிகண்டக்டர்னா என்ன? செமிகண்டக்டர் பற்றி பார்ப்போம். இந்த செமிகண்டக்டர் அப்படின்றது வந்து என்னன்னா குறைக்கடத்தி அப்படின்னு சொல்லலாம். குறைக்கடத்தின்னா பார்த்தீங்கன்னாக்கா மின்சாரத்தை குறைவாக கடத்தும், அதுதான் வந்து குறைக்கடத்தின்னு சொல்லுவாங்க. மின்சாரத்தை ஓரளவு கடத்தும் மற்றும் ஓரளவு கடத்தாத ஒரு தனித்துவமான பொருள், அதுதான் செமி கண்டக்டர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இதன் கடத்து திறன், கண்டக்டிவிட்டி. இந்த கண்டக்டிவிட்டின்றதுனா அதனுடைய கடத்தும் திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு தாமிரம் எடுத்தீங்களேன், காப்பர். இந்த காப்பர் எல்லாம் எடுத்தீங்கன்னாக்கா அது ஒரு சிறந்த நற்கடத்தி அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இந்த கண்டக்டர், இப்போ கண்டக்டர், கண்டக்டிவிட்டின்னா திறன், கண்டக்டர்னாக்க கடத்தி. இந்த கண்ணாடி போன்ற காப்பு பொருட்களும் இன்சுலேட்டர். அப்போ காப்பு பொருட்கள் என்னது? இன்சுலேட்டர். இடையில் இருக்கும் இந்த கடத்து திறன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தாமிரத்துக்கும் கண்ணாடிக்கும் இடைப்பட்ட இடைவெளியில இருக்கும். அப்போ அந்த கடத்து திறன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் அதாவது வந்து சிறந்த நற்கடத்தியாக செயல்படக்கூடிய காப்பருக்கும், அதேமாரி காப்பு பொருட்கள் என்னது, இன்சுலேட்டர் என்னது, அதுக்கு சுத்தமாகவே கடத்தாது. அதுக்கும் இடைப்பட்ட இடைவெளியில் இருக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னாக்கா செமிகண்டக்டர் சொல்லக்கூடிய குறைக்கடத்தி அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய முக்கிய பண்புகள் என்னன்னா வெப்பநிலை மாற்றம். சாதாரண வெப்பநிலையில் மின்சாரத்தை கடத்தாது. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அப்போ குறைக்கடத்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண வெப்பநிலை, நார்மலாக ஒரு டெம்பரேச்சர் இருக்குன்னா கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை கடத்தாது. ஆனால் ஒருவேளை வெப்பநிலை அதிகரிக்கும் போது இது மின்சாரத்தை நன்றாக கடத்தும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மாசு ஊட்டல், டாப்பிங். இது என்னன்னாக்கா இதனுடன் சில வேதியியல் பொருட்களை, மாசுக்களை சேர்க்கும் போது இதன் மின் கடத்து திறனை நாம் விரும்பியபடி கட்டுப்படுத்த முடியும். அப்போ இந்த குறைக்கடத்தி கூட சில வேதியியல் பொருட்களை நம்ம சேர்க்கும் போது என்ன ஆகும்னா, வேதியியல் பொருட்கள்லாம் மாசுக்கள்னு கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக இதில் வந்து கெமிக்கல் இருக்கும். வேதியியல் பொருட்கள்னாக்கா குறிப்பிட்டிருப்பாங்க, இங்கே மாசுக்கள்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அது சேர்க்கும் போது என்ன ஆகுனாக்கா நமக்கு தேவையான மாதிரி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாம்பிள் வந்து சிலிக்கான், ஜெர்மானியம், 2 தனிமம் கொடுத்துருக்காங்க. சிலிக்கான், ஜெர்மானியம் ஆகியவை மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் செமிகண்டக்டர் பொருட்கள். சரி சார், இது எங்க சார் பயன்படுத்துறாங்க? அன்றாட பயன்பாடுகள். நவீன மின்னணு உலகிற்கு செமிகண்டக்டர்களே அடித்தளம். அப்போ இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன் ஆகட்டும், லேப்டாப் ஆகட்டும், கணினி ஆகட்டும், இதில் பயன்படுத்தக்கூடிய ப்ராசஸர்கள்னா சிப்ஸ் என்னது, உள்ள நம்ம சிப்பு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கணினி ப்ராசஸர்கள். எலக்ட்ரானிக் சாதனங்களில் உள்ள டயோடுகள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலிண்டர் டைப்பில் இருக்கும், இந்த மதர் போர்டில் ஒட்டி வச்சுருப்பாங்களே, அதுதான் டயோடுன்னு சொல்லுவோம். அப்போ மற்றும் டிரான்சிஸ்டர்கள், நாம் பயன்படுத்தப்படும் எல்இடி விளக்குகள் மற்றும் சூரிய ஒளி மின் தகடுகள், இவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிரான்சிஸ்டருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுருக்கமாக எப்படி சொல்லலாம்னா, மின்சார பாய்ச்சலை நமது தேவைக்கேற்ப துல்லியமாக கட்டுப்படுத்த உதவும் ஒரு மின்னணு பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போது செமிகண்டக்டர்ன்றது நமக்கு தேவையானபடி துல்லியமாக கட்டுப்படுத்தக்கூடிய பொருள்கள் தான் செமிகண்டக்டர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதேமாரி செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கணினி பயன்பாடு, தூய்மையான எரிசக்தி, புதுமையான தொலைத்தொடர்பு வசதிகள் என வளர்ந்து வரும் முக்கிய தொழில்நுட்பங்களை மையமாக கொண்டு செயல்படும் குவாட் பணி குழுக்கள். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்னேன், இந்த செமிகண்டக்டர்கள், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கணினி பயன்பாடு, தூய்மையான எரிசக்தி, புதுமையான தொலைத்தொடர்பு வசதிகள் என வளர்ந்து வரும் முக்கிய தொழில்நுட்பங்கள். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் சொல்லலாமா? இப்போ நான் சொன்னது எல்லாமே வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள். இதில் இந்த தொழில்நுட்பங்களை மையமாக கொண்டு தான் இந்த குவாட் வந்து செயல்படுது. குவாட் பணிக்குழுக்கள் அந்த கூட்டமைப்பின் நீண்ட கால உத்தி சார்ந்த முக்கியத்துவத்தின் மையக்கூறுகளாக உள்ளன.
தொழில்நுட்ப நிர்வாகம், தரநிலைகளை நிர்ணயித்தல், வலுவான விநியோக முறைகளை ஒருங்கிணைக்கும் குவாட் கூட்டமைப்பின் திறனானது கூட்டு பயிற்சியை விட அதிக சாதகமான விளைவுகளை கொண்டதாக இருக்கக்கூடும். இப்போ அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தொழில்நுட்ப நிர்வாகம், அப்புறம் தரநிலையை நிர்ணயித்தல். தரநிலையை நிர்ணயித்தல் தரத்தை நிர்ணயிக்கிறது. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா, செகண்ட் குவாலிட்டியா, தேர்ட் குவாலிட்டியா நம்ம நிர்ணயிக்கிறோம் இல்லையா. அதேமாரி வலுவான விநியோக முறை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விநியோகம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி மாதிரி. வலுவானனாக்கா கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க, இம்போர்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி. அப்போது ஒருங்கிணைக்கும் குவாட் கூட்டமைப்பின் திறனானது கூட்டு பயிற்சியை விட அதிக சாதகமான விளைவுகளை கொண்டது. அப்போ கூட்டு பயிற்சியை விட அதிகமான சாதகமான விளைவுகளை கொண்டதாக இருக்கக்கூடும் அப்படின்றத கணிச்சிருக்கிறாரு. அதான் இங்கே வந்து இந்நிலையில் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. சீன அதிபரான ஷி ஜின்பிங் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எழுச்சி பெற்று வரும் சக்திக்கும், யாரு, சீனா, ஏற்கனவே ஆதிக்கம் செலுத்தி வரும் ஒரு சக்திக்கும் அமெரிக்கா இடையிலான போட்டி மாறும் அபாய நிலை தீவிரமாக நெருங்கி கொண்டிருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வல்லரசு நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிரெதிரே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி நிலவும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆபத்தான சூழ்நிலை கூட நடைபெற வாய்ப்பு இருக்கும். அந்த மூன்றாம் உலக போர்னு சொல்கிறோம் இல்லையா, அது கூட உருவாக நிறைய வாய்ப்பே இருக்கும். அப்போது இதில் வந்து ஒரு முக்கியமான மெசேஜ் என்னென்னா, இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மை, வளமை நிலவ வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதற்கு பரந்த கூட்டணியை உருவாக்க வேண்டும். இதற்கு இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள மேலும் பல நாடுகளுடனான உறவை குவாட் மேலும் ஆழமாக்க வேண்டும். இது முற்றிலும் அவசியமாகும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது, இப்போ தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆட்சி அமைத்த தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்களில் 99% பேர் பார்த்தீங்கன்னாக்கா புதிதாக பதவியேற்றுள்ளனர் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. 99%, அதாவது டிவிகேல இருந்து வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர் பார்த்தீங்கன்னா 99% பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதிய உறுப்பினர் தான் அப்படின்றத இங்கே பார்க்கலாம். அதேமாரி எப்பவுமே ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சட்டப்பேரவையில் எப்படி பேசணும், என்ன பேசணும், யார் மற்றவங்க பேசும்போது என்ன முக்கியத்துவம் தரணும், இதை பற்றி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சி, அதை வந்து ஒரு ட்ரைனிங் தருவாங்க. ஒரு ட்ரைனிங் தருவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புத்துணர்ச்சி பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது என்னன்னாக்கா ஒவ்வொரு முறையும் தேர்தல் நிறைவடைந்து புதிய பேரவை கூடுவதற்கு முன்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் புத்தாக்க பயிற்சி, அது பேர் என்னது, புத்தாக்க பயிற்சி வழங்கப்படுவது வழக்கம். இப்போ நீங்கள் கூட கொரோனா டைமில் பள்ளிக்கூடத்திற்கு செல்லாத மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புத்தாக்க பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் கொடுத்துன்னு இருந்தாங்க. ஏன்னா இப்போ அந்த பள்ளி குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லாங் டைம், அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டிலே இருந்ததுனால அவங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டடீஸ் கான்செப்ட்லேருந்து ரொம்ப பின்னாடி போயிட்டு இருந்தாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா புத்தாக்க பயிற்சி கொடுத்தாங்க. அதுமாரி வந்து அரசியலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து இந்த சட்டப்பேரவை கூட்டம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, புதுசாக ஒரு ஆட்சி அமைஞ்சதுன்னே அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, புத்தாக்க பயிற்சி வந்து வழங்குவாங்க. ஒருவேளை இப்போ இந்த நடக்கக்கூடிய அந்த 5 வருஷத்துல ஏதாவது ஒரு புது திட்டமோ இது புது மாற்றமோ ஏதாவது நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த புது மாற்றத்தை அடாப்ட் பண்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எம்எல்ஏஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புத்தாக்க பயிற்சி வந்து தரலாம். இப்போ நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருடம் வந்து கண்டிப்பாக வந்து மே மாதம் ஜூன் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தாக்க பயிற்சி கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு நிர்ணயிக்கும் சில திட்டங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து செயல்படுத்தணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா எதனா ஒரு புதிய திட்டம் வந்துச்சுனாக்கா அதுக்கும் அரசாங்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கும் ட்ரைனிங் தராங்க. அதை வந்து புத்தாக்க பயிற்சின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் தராங்க. தற்போது இருக்கக்கூடிய அமைந்துள்ள சட்டப்பேரவை பார்த்தீங்கன்னா 17வது சட்டப்பேரவைக்கு தேர்வான அனைத்து எம்எல்ஏகளுக்கும் 2 நாள் பயிற்சி முகாம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் 16, 17ஆம் தேதிகளில் காலை 10 முதல் மாலை 5:30 மணி வரை நடைபெற உள்ளது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இது எல்லா எம்எல்ஏஸும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா 18ஆம் தேதி முதல் சட்டப்பேரவை கூட்டம் வந்து நடைபெற
நடைபெற போகிறது. ஸோ அதனால வந்து அதன் முன்னிலையில தான் இந்த பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அடுத்தது இந்த அமர்நாத் யாத்திரை. ஸோ அமர்நாத் யாத்திரை அப்படின்றத பற்றி என்னன்னு பார்ப்போம். இது என்னன்னாக்கா அமர்நாத் யாத்திரைக்கு பல அடுக்கு பாதுகாப்புன்றதை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து என்ன உத்தரவு பிறப்பித்துள்ளார் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற உயர்நிலை கூட்டம். சரி, அந்த அமர்நாத்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஜம்மு காஷ்மீரில் இமயமலையில் 3880 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள அமர்நாத் குகையில் இயற்கையாக உருவாகும் பனிலிங்கத்தை தரிசிக்க ஆண்டுதோறும் பக்தர்கள் யாத்திரை மேற்கொள்வது வழக்கம். கிட்டத்தட்ட 3880 மீட்டர் உயரத்துல இருக்கும். இந்த உயரம் வந்து எப்படி சார் கணக்கிடப்படுறாங்க அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா. அது வந்து கடல் மட்டத்திலிருந்து அந்த உயரத்தை கணக்கிடுவாங்க. அங்க இருக்கிற தரை மட்டத்திலிருந்து கணக்கிட மாட்டாங்க. ஏன்னா இந்த தமிழ்நாடுல இருந்து மேல போக போக பார்த்தீங்கன்னா உயரமான பகுதி அப்படின்றத நம்ம சொல்லலாம். அப்போ இமயமலையுடைய உயரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து அளவிடும் போது 3880 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த அமர்நாத் யாத்திரைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருடம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து நிறைய பேர் போய் பார்க்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக உருவாகும் பனிலிங்கம் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வழியில வந்து மேற்கொள்ளலாம் இந்த அமர்நாத் யாத்திரைக்குன்னு பார்த்தீங்கன்னா. ஒன்று பார்த்தீங்கன்னா அனந்தநாக் மாவட்டத்தில் உள்ள பகல்காம். ஸோ பகல்காம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கந்தர்பால் மாவட்டத்தில் உள்ள பால்டால் ஆகிய 2 வழித்தடங்களில் இந்த யாத்திரை மேற்கொள்ளப்படும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர், ஸோ இந்த கூட்டத்தில் வேறு யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் பிரதேசம். இதனுடைய துணைநிலை ஆளுநர் யாருன்னா மனோஜ் சின்ஹா. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், நம்ம இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல். இராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்றாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சமீப நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா கேரளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிகேலா தொற்று நோய் அப்படின்றத பரவின்னு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து உயிரிழந்திருக்காங்க. இந்த ஷிகேலா தொற்று அப்படின்றது என்னன்னா அசுத்தமான உணவுகள், நீர் மூலமும் ஏற்கனவே பாதித்தோரிடமும் இருந்து பரவக்கூடிய ஒரு நோய் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அப்போ அசுத்தமான உணவுகள், அப்போ சுத்தமான உணவுகள் மூலிமா, அதே மாதிரி அசுத்தமான உணவுகள் நீர் மூலமும், அப்போ தண்ணி மூலமாகவும் பரவும், அசுத்தமான உணவுகள் மூலியமாகவும் பரவும், ஏற்கனவே பாதித்தோரிடமிருந்தும் பரவும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிகேலா தொற்று வந்து ஞாபகம் வச்சுங்க. இது எக்ஸாம்ல கேட்கலாம். உலகின் முதல் ட்ரில்லியனராக எலான் மஸ்க் இடம்பெறுகிறார். இவர் யாருன்னா ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் பொது பங்கு வெளியீட்டின் IBO மூலம் அந்நிறுவனத்தின் தலைவரான எலான் மஸ்க் உலகின் முதல் ட்ரில்லியனாக உருவெடுத்துள்ளார் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ட்ரில்லியனர் என்றால் என்னன்னா 1 லட்சம் கோடி டாலர் இந்திய மதிப்பில் 95 லட்சம் கோடி சொத்து மதிப்பு கொண்டவர் ஆவர். ட்ரில்லியனர்னா என்னது? இந்தியன் ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 95 லட்சம் கோடி சொத்துக்கு மதிப்புடையவர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டாலர்ல சொல்லும்போது 1 லட்சம் கோடி டாலர் அப்படின்னு சொல்லலாம். தென்னாப்பிரிக்காவில் பிறந்த இவர் 57 வயசான எலான் மஸ்க் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்கள் மூலம் உலக புகழ்பெற்றவர் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அதேமாரி விண்வெளி ஆய்வு, செயற்கைக்கோள் இணைய சேவை, AI தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இயங்கி வரும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். அப்போது எந்தெந்த துறையில் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செயல்படுது? விண்வெளி ஆய்வு, செயற்கைக்கோள் இணைய சேவை, AI தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இயங்கி வரும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் 7500 கோடி டாலர் மதிப்பிலான பொது பங்கு வெளியீட்டை அறிவித்தது. அதே மாதிரி இவருடைய அந்த சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆல்பாபெட்னு சொல்லக்கூடிய கூகுளின் தாய் நிறுவனம். இப்போ நம்ம கூகுள் நிறுவனம் சொல்றோம் இல்லையா, அதனுடைய தாய் நிறுவனம் தான் ஆல்பாபெட் இணை நிறுவனர் லாரி பேஜ் அவருடைய சொத்துக்கும், அதே மாதிரி ஆரிக்கிள் நிறுவனர்
லாரி எலிசன் ஆகியோரின் சொத்து மதிப்பை விட பல மடங்கு அதிகமாகும். அவங்களுடைய சொத்தை கம்பேர் பண்ணும்போது இவருடைய சொத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. மனிதர்களை நிலவுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் அழைத்து செல்லும் தனது லட்சியத்தை மீண்டும் வலியுறுத்தினார். அப்ப இவருடைய லட்சியத்துல வந்து பாத்தீங்கன்னா நிலவுக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் பாத்தீங்கன்னா மனிதர்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆனது அழைத்து செல்லும் அதோட அந்த அந்த லட்சியத்தை வந்து இங்க வெளிப்படுத்தியுள்ளார் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இன்றைய முக்கிய செய்தி முடிவுன்றது. நன்றி.